Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல example 3.52 பாருங்க. Draw the graph of y is equal to 2x squared and hence solve 2x squared minus x minus 6 equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 quadratic equations கொடுத்துட்டு அதுக்கான கிராஃப் வரைஞ்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃப் மூலயமா வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 quadratic equations கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான டேபிளர் காலம் வந்து போட்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் எழுதி நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேபிளர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். சரிங்களா? இதுக்கான கர்வும் அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கான அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஒரு கர்வ் வருதா? இப்போ கிராஃப் பாருங்க. இப்போ இந்த கர்வ், அதுக்கப்புறம் அந்த லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ இப்படி மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுதான் அதோட சொல்யூஷன். ஒருவேளை கிராஃபில் வந்து கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். ஒருவேளை கிராஃபில் வந்து கர்வை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எங்கேயுமே மீட் பண்ணலை இந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 3 டைப்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y is equal to 2x squared, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன் வந்து 2x squared minus x minus 6 equal to 0, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து டேப்லர் காலம் போடணும். அதாவது y is equal to 2x squaredக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டேப்லர் காலம் போட்டுக்கணும். சரியா? ஸோ இங்கே நம்ம லிமிட் என்ன எடுக்க போகிறோம்னா எக்ஸுக்கு -4லேருந்து 4 வரைக்கும் எடுக்க போகிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தானா அங்கே வந்து லிமிட் -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்தோம் இல்லையா? இங்கே இந்த மாதிரி 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து நமக்கு கொஷின் கேட்டாங்கன்னா லிமிட் வந்து நீங்கள் -4லேருந்து 4 வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. சரியா? ஸோ இப்போது இது எக்ஸோட வேல்யூ. நமக்கு என்ன பண்ணுறோம், 2x ஸ்கொயரோட வேல்யூ தேவை. 2x ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஒய்யும் கூட. சரிங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட ஒய் வந்து கிடச்சிரும். இப்போ 2x ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர்டு என்னது 16, 16 × 2 32, 3யோட ஸ்கொயர்டு 9, -3யோட ஸ்கொயர்டு வந்து 9, 9 × 2 18, -2வோட ஸ்கொயர்டு 4, 4 2s are 8, -1ஓட ஸ்கொயர்டு வந்து 1, 1 2s are 2. அடுத்தது 0 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். அந்த 0வோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான். அடுத்தது 1 ஸ்கொயர்டு 1, 1 × 2 2, 2 ஸ்கொயர்டு 4, 4 × 2 8, 3 ஸ்கொயர்டு 9, 9 × 2 18, 4 ஸ்கொயர்டு 16, 16 × 2 வந்து நமக்கு 32. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிடலாமா? -4, -32, -3, -18, -2, -8, -1, -2, 0, 0, 1, 2, 2, 8, 3, 18, 4, 32. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, y is equal to 2x squared. செகண்ட் ஈக்குவேஷன் 2x squared minus x minus 6 equal to 0. ஸோ இப்போ இந்த 0 நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். 0 is equal to 2x squared minus x minus 6. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ மைனஸ் வந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ y is equal to +6 + 6. ஓகேவா? இப்போ இது நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேப்லர் காலம் போடணும். சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், சேம் -4லேருந்து 4 வரைக்கும் லிமிட் எடுத்துக்கிறேன். -4, -3, -2, -1, 0, 1 2 3 4. ஓகேவா? அடுத்தது ஸோ எக்ஸ் இருக்குது. அடுத்தது 6 கான்ஸ்டன்ட் வேல்யூ.
ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட ஒய் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 - 4 2, 6 - 3 3, 6 - 2 4, 6 - 1 5, 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. -4, -2, -3, -3, -2, -4, -1, -5, 0, -6, 1, -7, 2, -8, 3, -9, 4, 10. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான கர்வும் இதுக்கான ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அங்கேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் பாருங்கள். -4, -32, -4 32 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -4, -32. அடுத்தது -3, -18, -3 18 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -3, -18. அடுத்தது -2, -8, -2 8ன்றது ஒயில், -2, -8. அடுத்தது -1, -2, -1 2, -1, -2. அடுத்தது 0, 0. அடுத்தது 1, 2 1, இது 2 1, 2. அடுத்தது 2, 8 2x ஒயில் வந்து 8 2, 8. அடுத்தது 3, 18 3xல 18 வந்து நமக்கு ஒயில் 3, 18. அடுத்தது 4, 32 4xல 32 வந்து ஒயில் 4, 32. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஒரு கர்வ் வரும். அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். ஸோ கர்வ் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிடுங்க. y = 2x². ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணணும். ஸோ அதை பிளாட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரிங்களா? பிளாட் பண்ணுங்கள். -4, -2 -4, -2 -3, -3 -3 xல 3 வந்து yல -3, -3 -2, -4 -2 4 -2, -4. அடுத்தது -1, -5 -1 இது 5 -1, -5. அடுத்தது 0, 6 0 6 0, 6. அடுத்தது 1, 7 இது 1 7ன்றது 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கிறது 1, 7 2, 8 2 இது 8. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. அடுத்தது வந்து 3, 9 3 9 வந்து ஒயில். ஸோ இப்போ ஒயில் 8க்கும் 10க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது 3, 9. அடுத்தது 4, 10 4 10 4, 10. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம பிளாட் பண்ண பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y = x + 6. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வை வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து 2 இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ அந்த பாயிண்டில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரைங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையணும். இந்த பாயிண்ட். ஸோ இப்போ எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணுது எக்ஸில்? இது -1 -2 இப்போ சென்டர் பாயிண்ட். ஸோ அப்போ -1.5லையும் 2லையும் மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் இதோட சொல்யூஷனாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சொல்யூஷன் செட் என்ன வரும்?
minus 1.5, 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம டேப்லர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேப்லர் காலம் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம கிராஃப் போட்டோம், நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த கிராஃப் போடும்போது அந்த கர்வை, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்து அதுக்கான சொல்யூஷனாக எழுதணும். ஒருவேளை அந்த கர்வை வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணிச்சுன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ, அதுதான் நம்மளோட ஆன்சர். இதுவே அந்த கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எங்கேயுமே மீட் பண்ணல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நோ ரியல் ரூட்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த 3 டைப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. சரியா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் கர்வ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லீனியர் ஈக்குவேஷன் அதுக்கான பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது, 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஸோ அந்த 2 பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் வந்து என்ன வேல்யூ இருக்குது, அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து -1.5ன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். சொல்யூஷன் செட் எப்படி வரும், -1.5, 2ன்றது தான் நம்மளோட